நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. படைகளின் ஆண்டவரே, எங்கள் கோட்டை அரணான தெய்வமே, உமது பிரசன்னம், உமது உறைவிடம் எத்துணை அருமையாய் உள்ளது. ஆண்டவரே, முதல் சனிக்கிழமை நாளிலே எங்கள் பாசத்துக்குரிய அன்னை மரியாவினுடைய நினைவு நாளிலே உம்மோடு இருக்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமது இல்லத்தில் குடியிருப்போர் நற்பேறு பெற்றோர். திருப்பாடல் ஆசிரியர் உமது பிரசன்னத்தை உடனிருப்பை கொண்டாடினாரே. நாங்களும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஏசாண்டவரே, நற்கருணை நாதரே, உமது திருப்பிரசனத்திலே ஆனந்தத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரம் உயர்த்தி நன்றி இயேசுவே என்று பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா,
ஆண்டவரை உற்று நோக்கி சொல்வோம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர். இயேசுவே, நீர் என்னை காண்கின்ற தெய்வம், என்னை வழி நடத்துகின்ற தெய்வம் என்று சொல்லி நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், என் ஆண்டவர் திருப்பிரசனத்தில் இருக்கிறேன், ஆண்டுடைய அன்பை நான் சுவைக்கிறேன், ஆண்டுடைய அன்பு என்னுடைய இதயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நற்கருணை நாதரை உற்று நோக்கி நாம் சொல்வோம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர். இயேசுவே, நீரே என் ஆண்டவர். இயேசுவே, நீரே என் மீட்பர். இயேசுவே, நீரே என் மீட்பர். இயேசுவே, நீரே என்னை படைத்தவர். இயேசுவே, நீரே என்னை படைத்தவர். இயேசுவே, நீரே என்னை பாதுகாத்தவர். இயேசுவே, நீரே என்னை பாதுகாத்தவர். இயேசுவே, நீரே என்னை வழி நடத்தியவர். இயேசுவே, நீரே என்னை வழி நடத்தியவர். இயேசுவே, நீரே என்னை தேற்றியவர். இயேசுவே, நீரே என்னை தேற்றியவர். இயேசுவே, நீரே என்னை திடப்படுத்தியவர். இயேசுவே, நீரே என்னை திடப்படுத்தியவர். இயேசுவே, நீரே என் கண்ணீரை துடைத்தவர். இயேசுவே, நீரே என் கண்ணீரை துடைத்தவர். இயேசுவே, நீரே என் கவலையை நீக்கியவர். இயேசுவே, நீரே என் கவலையை நீக்கியவர். இயேசுவே, நீரே என்னை மன்னித்தவர். இயேசுவே, நீரே என்னை மன்னித்தவர். இயேசுவே, நீரே என்னை அபிஷேகம் செய்தவர். இயேசுவே, நீரே என்னை அபிஷேகம் செய்தவர். இயேசுவே, நீரே என்னை ஆட்கொண்டவர். இயேசுவே, நீரே என்னை ஆட்கொண்டவர். இயேசுவே, நீரே என்னை உயர்த்துபவர். இயேசுவே, நீரே என்னை உயர்த்துபவர். இயேசுவே, நீரே எனக்கு எல்லாம். இயேசுவே, நீரே எனக்கு எல்லாம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்கள் தாயே வாழ்க. எங்கள் தாயே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையே வாழ்க. எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையே வாழ்க. எங்கள் விண்மீனே வாழ்க. எங்கள் விண்மீனே வாழ்க. எங்களை வாழ வைக்கின்ற அன்னையே வாழ்க. எங்களை வாழ வைக்கின்ற அன்னையே வாழ்க. எங்களோடு வசிக்கின்ற அன்னையே வாழ்க. எங்களோடு வசிக்கின்ற அன்னையே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவரிடத்திலே சொல்வோம். ஆண்டவரே, அன்னை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சொத்து. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உடையாய் கொடுத்த அன்னை மரியாவுக்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னையை போல நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, அன்னை மரியாவை போல நாங்கள் உம்மை அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவரே, அன்னை மரியாவை போல நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, அன்னை மரியாவை போல திருக்கரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வல்லமையான கருவியாய் செயல்பட வேண்டும். அன்னையை நீர் எங்களுக்கு மிகச்சிறந்த மாதிரியாய் கொடுத்திருக்கிறீரே, அன்னையை போன்று நாங்கள் உம்மை போற்றுவோம். ஆண்டவரை, நாங்கள் உம்மை புகழ்வோம், உமக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் ஆண்டவரே நான் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக நான் வாழ்வேன்? ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை போன்று நான் உமக்கு புகழ் பாடல் பாடுவேன். உம்மை நான் நேசிப்பேன் என்று ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்து ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்?
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், போற்றுவேன் நான் எல்லா நாளிலும். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், போற்றுவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில்
வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? மீண்டுமாய் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை உற்று பார்த்து செல்வோம். ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். நான் உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு புகழ்ச்சி பாட வேண்டும். உம்மை போற்றி புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிக்க முடியும்? உம்மை என் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, சக்தியோடு, ஆற்றலோடு நேசிக்காத, அன்பு செய்யாத நாட்கள் எனக்கு வேண்டாம். உமக்காக வாழ்கின்ற உள்ளம் எனக்கு போதும் சாமி. அன்னை மரியாவை போலதான் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து நினைந்து என் உள்ளம் புகழ் பாடல் பாடுகின்றது என்று புரட்சி பாடல் பாடிய அந்த அன்னையை போன்றுதான் ஆண்டவரை நாங்கள் உம்மை போற்ற ஆசைப்படுகிறோம், உம்மை புகழ ஆசைப்படுகிறோம், உம்மை துதிக்க ஆசைப்படுகிறோம், நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து வாரே உங்கள் முழு உள்ளத்தோடு அன்னை மரியாவை போன்று உள்ளம் முழுவதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம். அப்பா பிதாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, கிறிஸ்துவே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, தெய்வமே போற்றுகிறோம், போற்றுகிறோம் சாமி. எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, அரவணைக்கின்ற ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. வழிநடத்துகிற ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணின் கருவிழி போல காண்கின்ற ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருப்பவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, வாசம் செய்கிற ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. போற்றுகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், அரவணைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லா நேரம் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. இரக்கம் பெரியது, போற்றுகிறோம் ஆண்டவரே, கிருபை பெரியது ஆண்டவரே, போற்றுகிறோம் சாமி. செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? ஆண்டவரே, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் என்று மீண்டும் நாம் அறிக்கை செய்வோம்.
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஏக்கம் சாமி. நான் எல்லா தருணங்களிலும் உம்மை போற்ற வேண்டும், உம்மை புகழ வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும். என் வாழ்வில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்க வேண்டும், நான் உமக்கு தோத்திர பலி செலுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஏக்கம் சாமி. நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறேன் சாமி, நன்றி செலுத்துகிறேன் என்று தொடர்ந்து ஆண்டவரை நாம் போற்றுவோம். தூயவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்கள் அரணே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் சாமி, எங்கள் கோட்டையே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சாமி, விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, தாயை போல எங்களை தேற்றுபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்களை காப்பவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்களை நேசிப்பவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்கள் மேல் அக்கறையாய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்களை மன்னிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆற்றலானவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்கள் பலனாய் இருப்பவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் சாமி, நெருக்கடி வேளையில் எங்களை தூக்கி எடுப்பவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்களை உமது பிள்ளையாக தேர்ந்தெடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்கள் பெயர் சொல்லி அழைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் உமது சாமி, வழக்கையை எங்களை பற்றி பிடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்களுக்காக வியத்தகு செயல்களை செய்பவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, எங்களுக்குள் சமாதானத்தை தருபவரே உம்மை போற்றுகின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் பலனாய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, தூய ஆவியாரை துணையாளராக தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, தந்தையை போல எங்களை கண்டித்து திருத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, மோசேயோடு பேசியது போல எங்களோடும் உறவாடும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, துன்ப வேளையில் எங்கள் வழக்கை பிடித்து நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களை அழைத்தவரே நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சாமி, மெஸ்ஸியாவே நன்றி ஆண்டவரே, நன்றி உம்மை செலுத்துகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நான் உமக்காக வாழ்வேன். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய அன்பியத்திலே, என்னுடைய பங்கிலே ஆண்டவரே, நான் பணி செய்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே, அன்னை மரியாவை போல உமக்காக நான் வாழ்வேன், உம்மை நான் நேசிப்பேன் என்று சொல்லி மீண்டும் ஆண்டவருக்கு நாம் அறிக்கை செய்து வாக்குறுதி தருவோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா
அப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆண்டவரே, சங்கீதக்காரரோடு எங்களையே இணைத்துக் கொள்கின்ற பொழுது உமது அன்பு, உமது பாசம், உமது இரக்கம், உமது பராமரிப்பு, ஆண்டவரே உமது வழித்துணை எப்போதும் எங்கள் கண் முன்பாயிருக்கின்றது. ஆண்டவரே, நீர் எங்கள் இறைவனாயிருக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்து வைத்திருக்கின்ற தெய்வமாயிருக்கின்றவர். நீர் யெகோவா ராஃபாவாய் நலம் தருகின்ற தெய்வமாயிருக்கின்றவர். சங்கீதக்காரர் 75 அறிக்கை செய்வது போலதான் நாங்களும் அறிக்கை செய்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை நாங்கள் போற்றுகின்றோம். உமது வியத்தகு செயல்களை, ஆண்டவரே, உமது வியத்தகு செயல்களை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மோடு இருப்பதை, நம் சார்பாய் இருப்பதை, நம் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவதை, அவரது சிறகுகளுக்கு இடையிலே அடியிலே நம்மை வழிநடத்துவதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீர் யெகோவாயீர், எனக்கு இனி கலக்கமில்லை. ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா, என் நோய்களை சுமந்து கொள்கின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் யெகோவா ரூவா, என் தேவைகளை அறிந்து என் தேவைகளை சந்திக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, நான் ஏன் அஞ்ச வேண்டும்? நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்ற தெய்வம் நீர் என்னோடு இருக்கிறீரே, எனக்காய் இருக்கிறீரே. என் நோய்களை சுமந்து கொள்கின்ற தெய்வம் நீர் என்ற மருத்துவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்கள் சுமைகளை எல்லாம் உமது தோள்களில் சுமந்து கொண்டு எங்களுக்கு இனிமையை தருகின்ற தெய்வம் நீர். என் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற தெய்வம் நீர். நீர் என் நல்ல ஆயன். ஆண்டவரே, நீர் என் கோட்டை, எனக்கு அரணாயிருக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, என்னோடு பேசும். அன்னை மரியாவோடு பேசியது போல ஆண்டவரே என்னோடு பேசும். அன்னை மரியாவை தூய ஆவியானவரின் ஆற்றலினால், கனிகளினால், கொடைகளினால் நிரப்பியது போல எங்களையும் நிரப்பும். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு ஒளி, உமது வார்த்தை எங்களுக்கு வெளிச்சம், உமது வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருகின்றது. உமது வார்த்தை எங்களை உருவாக்குகின்றது. நாங்கள் அன்னை மரியாவை போல ஆண்டவரே உம்மை நேசிக்க, அன்பு செய்ய, அன்னை மரியாவை போல உமது பாத சுவடுகளிலே நான் நடக்க, அன்னை மரியாவை போல ஆண்டவரே உமது கரத்திலே உமது ஆசீர்வாதத்தின் தூதுவராய் எல்லா மக்களுக்கும் உமது ஆசிரியரை, கிருபையை, கொடையை பெற்றுத் தருகின்ற கருவியாய் ஆண்டவரை தூதுவராய் செயல்பட என்னோடு பேசும் உமது குரலுக்காய், உமது வார்த்தைக்காய் ஆண்டவரை நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 தொடங்கி 9 முடிய. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான்.
மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கும் கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்வார். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதன் நின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு. அப்போதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லை. வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுள் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, செப்டம்பர் மாதம் அன்னையின் மாதம். செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய அருள்மழையை முழுமையாய் அனுபவிக்கின்ற மாதம். செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய பக்தியை அகிலமெங்கும் கண்கூடாய் பார்க்கின்ற காலம். செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய பக்தர்களுடைய செயல்பாட்டை ஒரு அழகிய பல்கலைக்கழகமாக பக்தியினுடைய வெளிப்பாடாக பார்க்கின்ற மாதம். ஆகஸ்ட் 23 எம்மாவூஸ் ஆன்மீக மையத்திலிருந்து பெங்களூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம். பேராய பிரான்சிஸ் கலிஸ்டோடு பயணம். வழியெங்கும் திருப்பயணிகள், நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள், தனியாக, குடும்பமாக, குழுவாக தேரை அலங்காரம் செய்து தேரை இழுத்து கொண்டு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பேராய தன்னுடைய ஓட்டுநரிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தார். இவர்களெல்லாம் எந்த வழியாக போகின்றார்கள், எந்த கோயில் வழியாக போகின்றார்கள், எங்கே தங்குகின்றார்கள்? அப்போது அவர் இப்படியாக சொன்னார், இந்த மக்களுடைய திருப்பயனுடைய பக்தியானது உண்மையில் மெய்சிலிர்க்க வைக்கின்றது. நூற்றுக்கணக்கான மைல் தூரம் பயணம் செய்கின்ற இவர்களுடைய பக்தி உண்மையிலேயே மற்றவர்களுக்கு பெரிய உந்து சக்தி என்று சொன்னார். அதே போலவே தங்குகின்ற இடங்களில் எல்லாம், பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஆலயங்களில் எல்லாம் திருப்பயணிகளுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதத்திலே பல அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, லட்சக்கணக்கான மக்கள் திருப்பயணம் மேற்கொள்கிறார்கள், திரு உடை அணிகிறார்கள், நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். மழை, வெயில், எந்த ஒரு தடையையும் கண்டு கொள்ளாமல் அன்னையை நோக்கி பயணிக்கின்ற இவருடைய பயணம் உண்மையிலேயே அதிசயமானது. இந்த பயணத்தில் என்னவெல்லாம் நடக்கின்றது? ஒன்று, இந்த பயணம் அவர்களை இறைவனை நோக்கி பயணிக்க வைக்கின்றது. தன்னை யார் யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஜெபமாலை ஏந்தி தன்னிடத்தில் ஜெபம் செய்கின்றார்களோ, இறைவேண்டல் செய்கிறார்களோ, அவர்களை எல்லாம் அன்னை மரியா இறைவன் பக்கமாக திருப்புகிறார். லட்சக்கணக்கான மக்கள் ஓடோடி திருத்தலங்களுக்கு செல்கின்றார்கள். ஒரு தொலைக்காட்சி செய்தியில் இப்படியாக சொன்னார்கள், வேளாங்கண்ணியில் குடியேற்றத்திற்காக கூடிய கூட்டம் 10 லட்சத்திற்கும் மேல். பெங்களூர் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலே குடியேற்றத்திற்காக கூடியவர்கள் லட்சக்கணக்கில். அடையாறு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் குடியேற்றத்திற்காக கூடியவர்கள் லட்சக்கணக்கில். இஸ்ரேலில் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா, இலங்கையில் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா, கம்போடியாவில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஆலயம் இருக்கின்றது, அங்கு திருவிழா, மலேசியாவில் திருத்தலம். உலகெங்கும் பல நாடுகளில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அன்பு உறவுகளே, எதற்காக? அன்னை நமக்கு சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவிடம் செல்லுங்கள், என் மகனிடம் செல்லுங்கள், இறைவனிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். ஒன்று,
இரண்டாவது, மக்களை பரித்தியாகம் செய்ய வைக்கின்றது. பாருங்க, 100 மைல், 200 மைல், 300 மைல் சர்வசாதாரணமாக நடக்கின்றார்கள். மழை, வெயில், பசி, பட்டினி எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பார்வையெல்லாம் அன்னையின் மீதும் ஆண்டவர் மீதும் வைத்து அன்னையினுடைய பக்தி தருகின்ற சக்தி இது, பாடம் இது. இறைவனுக்காக எதையும் செய்கின்ற நிலை, பருத்தியாக நிலை. உடையில் மாற்றம், நடையில் மாற்றம், எடையில் மாற்றம், ஆண்டவருக்காக அன்னைக்காக எதையும் செய்ய துணிகின்ற நிலை. இது இரண்டாவது. மூன்றாவது, உறவை கொண்டாட வைக்கின்ற பக்தி முயற்சி. வழியெல்லாம் பார்க்கிறோம், மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வரவேற்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள், மோர் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், உபசரிக்கிறார்கள், அவர்களோடு பயணிக்கின்றார்கள். ஒரு சில இடங்களிலெல்லாம் கைத்தாளமிட்டு கும்மி அடைத்து பாடல்கள் பாடி இவர்களை உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைக்கின்றார்கள். உறவை கொண்டாட வைக்கின்றது. ஆன்மீக மறுமலர்ச்சிக்கும் இது விதை விதைக்கின்றது. மனமாற்றத்தை தருகின்றது, உறவு மாற்றத்தை தருகின்றது. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், ஓராண்டுக்கு மேலாக சண்டை போட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருவருமே திருப்பயணம் மேற்கொண்டார்கள். இவர்கள் திருப்பயணம் மேற்கொண்டது எனக்கும் தெரியும். இந்த இருவருமே திருப்பயணம் மேற்கொண்டது ஒருவருக்கு தெரிய வருகின்றது. ஒருவரை தேடுகின்றார்கள். பல 100 மைல் பயணம் செய்தவர்கள். கணவன் வழியிலே மனைவியை பார்க்கின்றார். கோபம், மன்னிக்க முடியாத நிலை, பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர், டைவர்ஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர், இனி வாழவே முடியாது என்று தீர்மானம் செய்து வைத்திருந்தவர் தன்னுடைய மனைவியை தேடி போகின்றார். இவ்வளவு தூரம் நடக்கவே மாட்டாளே, இவளால் நடக்கவே முடியாது என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். போய் பார்க்கிறார். தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கின்றார். மருந்து மாத்திரை வாங்கி தருகிறார், மற்ற மருந்துகளை வாங்கி தருகிறார், பல உதவிகளை செய்கின்றார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்றார்கள். அங்கு புது பயணம் ஆரம்பமாகின்றது. டைவர்ஸ் வேணும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள், சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இந்த திருப்பயணத்தின் வழியிலே இணைந்து குடியேற்றத்திற்கு செல்கின்றார்கள். திரும்பி வருகின்ற பொழுது 2 வீடுகளில் வாழ்ந்தவர்கள் தங்கள் வாழ்ந்த சொந்த வீட்டிற்கு திரும்பி செல்கின்றார்கள். அன்பு உறவுகளே, அன்னையினுடைய பக்தி, இந்த திருப்பண பக்தியானது வாழ்விலே மனமாற்றத்தை தருகின்றது, இதயத்தை விசாலமாக்குகின்றது, மனமாற்றத்தை கொடுத்து மன்னிக்க வைக்கின்றது, உறவை கொண்டாட வைக்கின்றது, புது வாழ்க்கைக்கு பாடம் எடுக்கின்றது, புது வாழ்க்கைக்கு பாலமாக மாற்றி தருகின்றது. அன்னையினுடைய பக்திக்குள்ளாக நுழைகின்றவர்கள், முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்குள்ளாக இருக்கின்றவர்கள், திருப்பயணம் மேற்கொள்கின்றவர்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாக மாறுகின்றார்கள். தன்னை தேடி வருகின்ற எல்லோருக்குமே அன்னை சொல்கின்ற ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான். இறைவன் உங்களை அன்பு செய்கிறார், இறைவன் உங்களை நேசிக்கிறார், இறைவன் உங்கள் சார்பாக இருக்கிறார், இறைவன் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். அதனால்தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோமே, வீறுகொள் துணிந்த நெல், அஞ்சாதே கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அன்னை மரியாவோடு இருந்த ஆண்டவர் அன்னை மரியாவை ஆட்கொண்டு ஆளுகை செய்து தமது திருக்கரத்திலே ஆசீர்வாதத்தின் தூதுவராக மாற்றிய ஆண்டவர் இந்த நிமிடம் வரை உலகில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருத்தலங்களை எல்லாம் அன்னையை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தூதுவராக வைத்து விண்ணக ஆசீர்வாதங்களை, நலன்களை வாரி இறைக்கின்ற ஆண்டவர் அன்னையை போன்று உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். அன்னை பக்தி கொண்டிருக்கின்றாயா? ஜெபமாலையை கரங்களில் ஏந்துகின்றாயா? முதல் சனிக்கிழமை பக்தியை அனுசரிக்கின்றாயா? திருத்தலங்களை நாடி போகின்றாயா? ஆண்டவர் சொல்வதெல்லாம் இதுதான். நீ உன்னுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஏன் எதிரிகளுக்காக நீ ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், ஜெபம் ஏறெடுக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். உன் வாழ்வில் சந்திக்கின்ற எல்லோருக்கும் அன்னையை போன்று ஆசீர்வாதத்தை நீ பெற்றுத்தர வேண்டும். எப்பொழுது நாம் ஜெபமாலை ஜெபித்து உடல் நலமற்றவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ, ஜெபமாலை ஜெபித்து குடும்ப சமாதானத்திற்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ, ஜெபமாலை ஜெபித்து குடிப்பழக்கம், போதை பழக்கம், அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் இருக்கின்றவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ, எப்பொழுது நாம் ஜெபமாலை ஜெபித்து குடும்பத்தினுடைய ஏழ்மையிலும் அடித்தட்டு பழக்க வழக்கங்களிலும் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றத்தின் தூதுவர்களாக, ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாக பயன்படுத்த தயாராக இருக்கிறார். அதனால் அன்னையோடு இணைந்து ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, அன்னையை போன்று நான் உம்மை நேசிப்பேன்,
அன்னையை போன்று உம்மை நான் பின்பற்றுவேன். அன்னையை போன்று உமது ஆசீர்வாதத்தின் தூதுவராக கருவியாக நான் செயல்படுவேன். என்னை இன்னுமாய் திடப்படுத்தும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். தினம் தினம் ஜெபிக்க, தினம் தினம் ஜெபமாலை ஜெபிக்க, ஜெபமாலை ஜெபித்து உமது ஆசீர்வாதத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல ஆண்டவரே நான் உமக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அன்னையின் மனத்தை எனக்கு தாரும், அன்னையின் மனத்தை எனக்கு தாரும், அன்னையினுடைய உள்ளத்தை எனக்கு தாரும், அன்னையின் இதயத்தை ஆண்டவரை எனக்கு தாரும். அன்னையை போன்று எல்லோரையும் உம்பால் கொண்டு வந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற கிருபை எனக்கு போதும் என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். அன்பு உறவுகளே, இந்த மாதத்திலே குறிப்பாக உடல்நலமற்ற அத்தனை பேரையும் நம் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த நற்கரணை ஆராதனை வேலையிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற லட்சக்கணக்கான மக்களில் பல பேர் தங்களுடைய உடல் சுகத்திற்காக, கணவரின் உடல் சுகத்திற்காக, மனைவியின் உடல் சுகத்திற்காக, பிள்ளைகளின் உடல் சுகத்திற்காக, உறவுகளின் உடல் சுகத்திற்காக கண்ணீரோடு மன்றாடுகின்ற நிலை நாம் அறிந்தது. ஆண்டவர் திருப்பாதம் எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த மாதத்திலே, இதோ ஆராதனையில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கண்ணீரோடு மனபாரத்தோடு தங்களுடைய உடல்நல குறைவுகளையும் தங்களுடைய மனபாரங்களையும் வைத்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் நீர் தொடும் சாமி, நீர் ஆசீர்வதியும், சுகப்படுத்தி தாரும். ஆண்டவரே, நோய் நீக்கும் வல்லமை உம்மிடத்திலே உண்டு, நலம் தருகின்ற பேராற்றல் உம்மிடத்திலே உண்டு. நீர் நலம் தருகின்ற தெய்வம். ஆண்டவரே, தெய்வீக மருத்துவர், என் மீது மனமிறங்கும். என் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சகோதரன் சகோதரி மீது மனமிறங்கும். என் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை ஆண்டவரே என் மனமிறங்கி தொட்டு ஆசிர்வதித்து சுகப்படுத்தி தாரும் என்று சொல்லி இந்த வேளையிலே உருக்கமாய் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். பேதுருவின் மாமியின் காய்ச்சலை கடிந்து சுகம் கொடுத்தீ, பெரும்பாடு உள்ளவளும் தொட்ட போது பேராற்றல் பெருகச் செய்தீ. பெரும்பாடு உள்ளவளும் தொட்ட போது பேராற்றல் பெருக செய்தீ. எனக்கு சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். உம்மை நாடி வந்த அத்தனை பேரையும் நீர் நலமாக்கினேன். உம்மை தேடி வந்த அத்தனை பேரையும் நீர் சுகப்படுத்தினேன். ஆண்டவரே, பேய் பிடித்தவருக்கு விடுதலை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை. ஆண்டவரே, உம்மை தேடி வந்த அத்தனை பேருக்கும் நலத்தை, விடுதலை, சுகத்தை கொடுத்தீரே. எனக்கும் இந்த நாளிலே நலத்தை தாரும், சுகத்தை தாரும் சாமி என்று நம்பிக்கையோடு வேண்டி ஆண்டவர் சுகத்தை தேடுவோம்.
பேய் பிடித்த இருவரின் தீமைகளை அடியோடு அழித்தொழித்தே. பேய் பிடித்த இருவரின் தீமைகளை அடியோடு அழித்தொழித்தீர். பார்வையற்ற கண்களுக்கு சேறு பூசி ஒளி தந்து குணமளித்தே. பார்வையற்ற கண்களுக்கு சேறு பூசி ஒளி தந்து குணமளித்தீர். இன்றெனக்கு சுகம் தாரும் ஐயா, நன்றி சொல்லி பாடச் செய்யும். 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 நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது நீங்க ஜெபியுங்க. நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே நீங்க ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே என் மீது மனமிறங்கும் சாமி, என்னை தொட்டு ஆசிர்வதியும். ஆண்டவரே, இதோ பல்வேறு விதமான நோய் நொடிகளினால், வியாதிகளினால், தீர்க்க முடியாத நோய்களினால், கேன்சர் வியாதியினால், இதய வியாதியினால், முதுகு தண்டு பிரச்சனைகளினால், தோல் வியாதியினால், ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான உடல் உபாதைகளால் அல்லல் பட்டு போராடி கொண்டு இதோ இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தயவாய் கண்ணோக்கும் சாமி. ஆண்டவரே, நீ நோய் நீக்கும் வல்லமை கொண்ட தெய்வம், நீ நலம் தருகின்ற தெய்வம், நலம் தருகின்ற ஆற்றல் உம்மிடத்திலே உண்டு சாமி. இதோ எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உமது வாக்கு தத்தத்தின்படி என் நடத்தும் சாமி. உடல் நலமற்றவர்களை, படுத்த படுக்கையாய் இருக்கின்றவர்களை, மருத்துவ மனைகளில் இருக்கின்றவர்களை, தினம் தினம் ஆண்டவரே உணவை போல மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் கருணையோடு கண்ணோக்க வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியாய் உமது வழக்கத்தில் நீர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் சாமி. உடல் நலமற்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும். உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே இப்பிள்ளைகள் மீது தெளிக்கப்படட்டும் சாமி. உமது கல்வாரி ரத்தம் பிள்ளைகள் மீது பாய்ந்தோடட்டும் சாமி. ஆண்டவர் எனக்கு இறங்கினார், எனக்கு கடைக்கண் பார்வை, ஆண்டவரின் கடைக்கண் பார்வை எனக்கு கிடைத்தது, என்னை தொட்டார், என்னை சுகப்படுத்தினார் என்று நன்றி சொல்கின்ற சூழலை இது உருவாக்கி தாரும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பேதுருவின் மாமியை நீர் சுகப்படுத்தினீரே, எங்கள் பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தும் சாமி. பெரும்பாட்டினால் அவதிப்பட்ட பெண்மணி உம்மை தொட்ட போது ஆண்டவரை நீர் சுகப்படுத்தினீரே, உம்மை தொடுகின்ற உம்மால் பற்று கொண்டு பாசம் கொண்டு நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நீர் தொடும் சாமி. சுகத்தை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆராதனையில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நீ நலமாக்கி தாரும். ஆண்டவரை நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நீ நலமாக்கி தாரும். இதோ இந்த தருணத்திலே நீர் பேர் இரக்கம் கொண்டு இப்பிள்ளைகளை தொடுகிறீரே, ஆசீர்வதிக்கிறீரே, நல்லப்படுத்துகிறீரே, விடுதலை தருகிறீரே. உம் பிள்ளைகளை நீ தொடுவதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சாமி. ஆசீர்வதிப்பதற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். சுகத்தை தருவதற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை தண்டனிட்டு வணங்குகின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், நலப்படுத்தும், நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும் சாமி. என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது
உம்மையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம். என் மீது மனமிறங்கும், என்னை தொட்டு குணமாக்கும், என் கணவரை தொட்டு குணமாக்கும், என் மனைவியை தொட்டு குணமாக்கும், என் இந்த சகோதரனை சகோதரியை தொட்டு குணமாக்கும். என்னிடத்தில் ஜெபிக்க சொல்லி நம்பிக்கையோடு கேட்டு இருக்கிறார்களே, இந்த சகோதரனை இந்த சகோதரியை தொட்டு நீர் நலமாக்கும். உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதயம் அறியறியலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அன்றையவர்க்கும் அகலவர்க்கும் புகழ்ச்சியோடு பேச்சியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவமாக இரவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் அன்னையை போன்று அன்பு செய்து ஆசிர்வாதத்தின் தூதுவர்களாய் செயல்பட்டு உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.